வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் அரசு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அவர்களுடைய ஊதிய உயர்வுக்கான ஒப்பந்தம் என்பது 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது 2013ஆம் ஆண்டே 12வது ஊதிய ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை போக்குவரத்து தொழிற்சங்க தொழிலாளர்களிடம் இருந்தது. ஆனால் தற்பொழுது வரை அரசு அதற்கான நடவடிக்கையை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள் போக்குவரத்து சங்க தொழிற்சங்க நிர்வாகிகள். மேலும் இதை கண்டித்து கடந்த டிசம்பர் மாதம் வேலை நிறுத்தத்தை தொடங்கினார்கள். அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை மூலம் உடன்பாடு எட்டப்படும் என்று அரசு அறிவித்ததை தொடர்ந்து 4 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. ஆனாலும் 4 கட்டங்களாக நடைபெற்றாலும் கூட இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக முடிவு எட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசுக்கு என்ன மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது, போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் முன்வைக்கும் பிரதான கோரிக்கைகள் என்ன, மேலும் சம்பள உயர்வு என்பது இவர்களுக்கு வழங்கப்படாத ஒரு நிலை இருக்கிறது. அதனால் போக்குவரத்து தொழிலாளர்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை எதிர்கொள்கிறார்கள் என்பது பற்றிய விரிவான விவாதத்தை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நடத்த இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இதை பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் பிறகு 1980, 83, 86, 89, 92, 95, 98 ஆகிய ஆண்டுகளில் ஊதிய ஒப்பந்தம் நடத்தப்பட்டன. 98ஆம் ஆண்டுக்கு பிறகு 2001ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். ஆனால் அப்போதைய அரசு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இதனால் தொழிலாளர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதையடுத்து 2005ஆம் ஆண்டு மீண்டும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இருந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை 5 ஆண்டுகள் என்று மாற்றியமைக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் 2003ஆம் ஆண்டிலிருந்து 2008ஆம் ஆண்டு வரை செல்லும் என்று 2005இல் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று 2007இல் அடுத்த ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் 2010ஆம் ஆண்டு வரை செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டது. 2010இல் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தபோது 6வது ஊதிய குழு பரிந்துரையின்படி தர ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டு ஒப்பந்தம் முடிவானது. ஆனால் தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஊதிய உயர்வு இல்லை என்று கூறப்படுகிறது. 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு 2013இல் ஊதிய ஒப்பந்தம் நடத்தப்பட வேண்டும். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு தொழிற்சங்கங்களை அரசு அழைக்கவில்லை. இதனால் போக்குவரத்து தொழிலாளர்கள் கடந்த டிசம்பர் மாதம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் 12வது ஊதிய ஒப்பந்தம் குறித்து 4 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் சுமூக முடிவு எட்டப்படாததால் 5ஆம் கட்டமாக வருகிற 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அரசிடம் 4 கட்டங்களாக பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறது. 4 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் கூட இதற்கான ஒரு முடிவு எட்டப்படவில்லை. 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வருகின்ற 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் பிரதான கோரிக்கைகள் என்ன, அரசு அதை தீர்ப்பதற்காக ஏன் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறித்து விரிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் CITU போக்குவரத்து தொழிற்சங்க மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினா. அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். இப்போ இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்களை பொறுத்த வரைக்கும் ஊதிய ஒப்பந்தத்திற்கு எப்போது உங்களை அழைத்திருக்க வேண்டும், இப்போ அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? உங்களுக்கு ஊதிய ஒப்பந்தம் 2013 ஆகஸ்ட் 31ஆம் தேதியோட முடியுது. வழக்கமாக இது 12வது ஊதிய ஒப்பந்தம். இதுக்கு முன்பு 11 ஊதிய ஒப்பந்தங்கள் நடந்திருக்குது. ஊதிய ஒப்பந்தங்கள்லாம் நடக்கும்போது ஆகஸ்ட் 31க்கு முன்னாடியே கூப்பிட்டு செப்டம்பர் 30க்குள் ஊதியம் பேசி முடித்து ஒப்பந்தம் என்பது உருவாக்கப்படும். இதுதான் கடந்த 98ஆம் ஆண்டு வரை இருந்த நடைமுறை. அதனால ஆகஸ்ட்லேயே பேசி செப்டம்பர்ல ஊதிய ஒப்பந்தத்தை இறுதிப்படுத்தணும். இந்த முறை அப்படி நடக்கல. 2013க்கு பதிலாக 2014 எங்க வேலை நிறுத்தத்துக்கு பிறகுதான் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இந்த ஊதிய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்கள் எல்லாமே நடத்திருக்கீங்க. என்ன மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் நடத்திருக்கீங்க? ஒவ்வொரு முறையும் போராட்டத்திற்கு பிறகுதான் உங்களை ஊதிய ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதில் அரசு கவனம் செலுத்துகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? ஏற்கனவே நாங்கள் 2013 ஜூலையிலே எங்களுடைய கோரிக்கையை அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டோம்.
அரசாங்கத்துக்கு கோரிக்கை கொடுத்த பிறகு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்கு கேட்டோம். அப்போது தொழிற்சங்கம் எந்த சங்கத்தை அழைப்பது என்ற பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் 2010 நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற்ற தேர்தலில் அதிக வாக்குகள் பெறக்கூடிய சங்கம் தான் பேச்சுவார்த்தைக்கு போகணும்னு ஒரு தீர்ப்பு இருந்துச்சு. அதை ஒட்டி 2010 தேர்தல் நடைபெற்று எல்பிஎஃப் சங்கம் பேச்சுவார்த்தைக்கு போனாங்க. எல்பிஎஃப் சங்கம் பேச்சுவார்த்தைக்கு போனது ஒரு சங்கம் என்ற நிலை தப்பு அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்க அரசாங்கத்துக்கும் சொன்னோம், எல்பிஎஃப் சங்கத்திற்கும் சொன்னோம். அதை ஒட்டி அவர்களும் ஒரு சங்கம் என்ற நிலையை கைவிட்டு எல்லா சங்கங்களும் அரசாங்கத்துக்கு கோரிக்கையை கொடுத்த பிறகும் கூட அரசாங்கம் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. அதனால் நாங்கள் திருப்பி 2014 செப்டம்பர்ல இருந்தே தொடர்ந்து அரசாங்கத்தை வலியுறுத்தி வாயில் கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தினோம். அதே போல வேலை நிறுத்த ஆயத்த மாநாடுகள் எல்லா மண்டலங்களையும் நடத்தினோம். வேலை நிறுத்த ஆயத்த மாநாடுகளை முடித்து திருச்சியில டிசம்பர் 2 ஒரு பேரணியும் நடத்தினோம். இவ்வளவு நடத்திய பிறகும் அரசாங்கம் எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல. இதுக்கிடையே நாங்கள் வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுத்தோம். வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுத்தால் உடனடியாக தொழிலாளர் துறை பேச்சுவார்த்தையை கூப்பிடணும். தொழிலாளர் துறையும் உடனடியாக பேச்சுவார்த்தையை கூப்பிடல. வேறு வழி இல்லை என்ற நிலையில் தான் நாங்கள் வேலை நிறுத்தத்திற்கு போனோம். வேலை நிறுத்தம் ஆரம்பித்த பிறகுதான் அரசாங்கம் பேச்சுவார்த்தையை கூப்பிட்டது. தொடர்ந்து பேசலாம் திரு ஆறுமுக நயினார். 2013 ஆகஸ்ட் மாதம் அந்த ஒப்பந்தம் முடிவடைந்திருக்கிறது. அதற்கு முன்னதாகவே தொழிற்சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்க வேண்டும், அவர்களுக்கான ஊதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அரசு இதுவரை தொழிற்சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அதற்கு அடுத்தபடியாக இவர்கள் வாயில் கூட்டங்கள் மற்றும் பல்வேறு போராட்டங்கள், வேலை நிறுத்தம் என்று தொடர்ந்த பிறகுதான் அரசு தற்பொழுது இவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறது என்கின்ற ஒரு கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படாதனால் போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்பது என்னவாக இருக்கிறது என்பது பற்றிய தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் தொழிலாளர்கள். அதை கேட்கலாம். அவர்கள் பணிக்கு சென்று வீடு திரும்பினால்தான் உறுதி, இல்லை என்று சொன்னால் ஒரு மரணத்தை தழுவக்கூடிய வேலையாக, பணியாக, உயிரே பணியை வைத்து வேலை செய்யக்கூடிய வேலையாக போக்குவரத்து தொழிலாளர் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. வீட்டை விட்டு கிளம்பக்கூடிய தொழிலாளி மீண்டும் வீடு சேரும் வரை உறுதி இல்லாத நிலை இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் விபத்துக்கள், உயிர் பலி ஏற்படுகிறது. பல்வேறு தொழிலாளர்களுடைய வாழ்க்கை நிலை என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. இளம் தொழிலாளர்கள் சில பேர் பணியிலேயே இறந்திருக்கிறார்கள், பணி நேரத்திலேயே பணிக்காலத்திலேயே இறந்திருக்கிறார்கள், விபத்திலே இறந்திருக்கிறார்கள், உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிருக்கிறார்கள். இவருடைய வாரிசுகளுக்கு பணி நியமனம் என்பது இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. பல இளம் தொழிலாளர்களுக்கு அவருடைய குடும்பத்துக்கு பென்ஷனே இல்லை. பென்ஷன் பெறக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், பென்ஷனே இல்லாத வாரிசு பணியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வேலைக்கு இந்த அரசாங்கம் உடனடியாக உத்தரவாதம் அளிக்க வேண்டும். சீரியல்ல தான் ஓடிட்டு இருக்கிறேன். 230 ரூபா சம்பளம் எனக்கு போதுமானது இல்லை. சம்பளம் 5 ரூபா, 5000 ரூபா, 5300 தான் வரும். அதில் 1500 ரூபா பிடிச்சிடுவாங்க. 4000 ரூபா என் கைக்கு கிடைக்கும். அதை வச்சுதான் இப்போ ஒரு 7-8 வருஷமா கன்ஃபார்ம் இல்லாம ஓடிட்டு இருக்கிறேன். டீசல் அசோக் லேலண்ட் கம்பெனியே 4 சில்லறை தான் வரும்னு சொல்லிருக்காங்க. ஆனா எங்களை குறைந்தபட்சம் 6 கொடுக்கணும்னு எங்களை நிர்பந்தப்படுத்துறாங்க. அப்படி கொஞ்சம் அதிகமா சேர்த்து பிடிச்சிட்டா உடனே டிவிஷனல் மேனேஜர் இருப்பாரு, பொது மேலாளர் இருப்பாருன்னு தொந்தரவு கட்டுறாங்க. அந்த மாதிரி சூழல் அவங்கள பார்க்க போனா ஒரு நாள் எங்க டியூட்டிக்கு இழப்பு ஏற்படுது. அதை போய் அவங்கள காலையில போய் நின்று சாயந்தரம் தான் அந்த அதிகாரியை, சம்பந்தப்பட்ட அதிகாரியை பார்க்க முடியுது. பார்த்து இந்த மாதிரி சூழல்ல எங்களுக்கு மன உளைச்சல் அதிகமா ஏற்படுதுங்க. நடத்துனரை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் நெருக்கடி கொடுக்குறாங்க. வண்டி 60-55 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போறது கிடையாது. அதனால டிரைவருனால ஓட்ட முடியல. ரெண்டாவது டீசல் கேட்கறதுனால பொறுமையா போறதுனால பின்னால வண்டி பிரைவேட் வண்டியில இருந்து எல்லா வண்டியும் சைடு வாங்கி போறதுனால கலெக்ஷன் சரியா பண்ண முடியறது இல்ல. மிஷின் எடுத்துக்கணும்னா டிக்கெட் அடிக்கிற மிஷின் ஒன்னு அடிச்சோம்னா 1.5 உழுது. 100 ரூபாய்க்கு டிக்கெட் அடிச்சோம்னா 10,000 ரூபாய் உழுது. டிக்கெட் மிஷின் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. இது வரைக்கும் அதை புதுப்பிச்சு தரல, ரிப்பேர் செய்து கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு போக்குவரத்து கழக நிர்வாகங்கள் செயற்பாட்டுக்கு போக்குவரத்து ஊழியருடைய பணத்தையே கையாள செய்யக்கூடிய ஒரு கடினமான சூழ்நிலை காப்பட்டிருக்காங்க. ஏறத்தாழ 4000 கோடி ரூபாயை அரசாங்கமானது கழக நிர்வாக செயல்பாட்டுக்கான முறையில் பயன்படுத்துறாங்க. இந்த நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறோம். அதே போன்று இன்றைக்கு பஞ்சப்படி உயர்வு என்ற முறையில் மத்திய அரசு ஊழியருக்கு இணையான முறையில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு வழங்குவோம் என்று இப்ப அரசாணையெல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. 107% பஞ்சப்படி உயர்வுக்கு அரசாங்கம் இசைவு தெரிவிக்கவில்லை. ஏறத்தாழ 145 கோடி ரூபாய் அதுக்கான முறையில் பங்களிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை வழங்கி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஆண்டுல 240 நாள் பணி முடிஞ்ச போக்குவரத்து ஊழியர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது 1986 ஆண்டு ஒப்பந்தம்.
அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தும் சொல்லியிருக்கோம். அதை பரிசீலிப்பதா சொல்லியிருக்கிறார்கள். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் வேலையை பார்க்கக்கூடிய இடங்களில் பணி சூழலும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் அவர்களுக்கான ஊதியம் என்பது மிக குறைவாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற பல்வேறு விதமான கோரிக்கைகள் அவர்களிடத்தில் இருக்கின்றன. ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தற்பொழுது 4 கட்டங்களாக நடைபெற்று முடிந்து 5வது கட்டமாக நடைபெற இருக்கிறது. இதிலாவது சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவர்கள் சந்தித்து வரும் சிரமங்கள், பேச்சுவார்த்தை பற்றிய விவரங்களை பற்றி விரிவாக விவாதித்து வருகிறோம். திரு ஆறுமுக நயினார் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். திரு ஆறுமுக நயினார், இப்போ போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் பற்றி 4 கட்டங்களா பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனாலும் ஒரு சுமூக தீர்வு எட்டப்படல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேச்சுவார்த்தையில என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருந்தது? பொதுவாக எங்களுக்கு இருக்கக்கூடிய சம்பளம் மற்ற பிரச்சனைகள் தவிர்த்து வேற அடிப்படையான சில பிரச்சனை இருக்குது. குறிப்பாக போக்குவரத்து என்பது ஒரு சேவைத்துறை, பப்ளிக் சர்வீஸுக்காக ஓட்டப்படுது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 22,000 பஸ் என்பது அரசாங்கம் ஓடுது, ஒரு 5,000 தனியார் பேருந்துகள் என்பது ஓடுது. இந்த 22,000 பேருந்துகளில் கிட்டத்தட்ட ஒரு 11,000 பேருந்துகள் நகர் பேருந்துகள். இந்த நகர் பேருந்துகளில் ஒரு 10,000க்கு மேற்பட்ட பேருந்துகள் கிராமங்களுக்கு போகுது. இந்த வழித்தடங்கள்ல ஓடக்கூடிய பேருந்துகள்ல நஷ்டம் தான் ஏற்படுது. வரவுக்கும் செலவுக்கும் ரொம்ப வித்தியாசம் என்பது ஏற்படுது. இந்த நஷ்டத்தை அரசாங்கம் ஈடுகட்டுவது என்பது கடந்த பல ஆண்டுகளாக இல்லை. அதனால இன்னைக்கு போக்குவரத்து கழகங்கள் ஒரு நிதி சிரமத்தை சந்திக்குது. இது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பள்ளி குழந்தைகளை இலவசமாக ஏற்றிருக்கிறோம். இதுக்கும் அரசாங்கம் போதுமான அளவிற்கு போக்குவரத்து கழகங்களுக்குரிய நிதியை கொடுப்பது கிடையாது. இந்த மாதிரியான அடிப்படையான பிரச்சனைகள் காரணமாக தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் உரிய காலத்தில் வழங்கப்படுவதில்லை. தொழிலாளர்களுடைய வருங்கால வைப்பு நிதி பணம், பணிக்கொடை பணம், LICல ரெக்கவரி பண்ற பணத்தை உட்பட நிர்வாகம் எடுத்து செலவு பண்ணிருச்சு. இந்த நிர்வாகத்தை திறன்பட நடத்துவதற்காக எவ்வளவு ரூபாய் தேவைப்படுகிறது? அரசு எவ்வளவு நிதி உங்களுக்காக ஒதுக்குகிறது? அதாவது இப்போ நடைமுறையில ஒரு 22,000 பஸ்ல ஒரு 10,000 பஸ் லாபமா ஓடுது. கிட்டத்தட்ட பெரும்பகுதியான புறநகர் பேருந்துகள்லாம் லாபமா தான் ஓடுது. நகர் பேருந்துகள் தான் நஷ்டத்தை சந்திக்குது. ஒட்டுமொத்தத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு 3 ரூபாய் நஷ்டம் என்பது ஏற்படுது. ஒரு நாளைக்கு எல்லா கழகங்களும் சேர்த்து 1 கோடி கிலோமீட்டர் இயக்குறோம். ஒரு நாளைக்கு ஒரு 3 கோடி ரூபாய். ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் என்பது பற்றாக்குறை என்பது ஏற்படுது. இந்த 1000 கோடி ரூபாயை அரசாங்கம் ஈடுகட்ட வேண்டும். அதுல பள்ளி குழந்தைகளுக்கான அந்த இலவச பயணத்திற்குரிய பணம் இப்போ கழகங்கள் அரசிடம் கேட்குது. அரசிடம் கேட்பதில் 50% பணத்தை தான் அரசாங்கம் கொடுக்குது. அந்த பணத்தை கொடுத்தாலே வருடத்திற்கு இன்னும் 500 கோடி ரூபாய் அரசாங்கம் தர வேண்டியது என்பது வரும். இந்த பணம் தவிர்த்து இதர பாஸ்கள் இருக்கு, இதர இலவச பயணங்கள் நிறைய இருக்குது. அதுக்குரிய பணங்கள் பொதுவாக கார்பரேஷனுக்கு ஏற்படக்கூடிய இந்த இழப்பீடு இதையெல்லாம் அரசாங்கம் தந்தால் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு 1000 கோடி ரூபாய் வருடத்திற்கு அரசாங்கம் ஒதுக்குவது என்பது போக்குவரத்து கழகங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு பயன்படும். அதுதான் அடிப்படையான பிரச்சனை. இந்த பிரச்சனையை ஒட்டி எந்த சலுகையும் தொழிலாளர்களுக்கு வழங்குவது கிடையாது. உதாரணத்திற்கு ஒரு 40,000 தொழிலாளர்கள் தினக்கூலி தொழிலாளர்களாக பணிபுரிகிறாங்க. ஏற்கனவே எங்களுக்கு ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தப்படி தினக்கூலி தொழிலாளிகளுக்கு ஒரு நாள் சம்பளம் 550 ரூபாய் கொடுக்கணும். இப்போ தினக்கூலியாக இருக்கக்கூடிய டிரைவர்களுக்கு வெறும் 230 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். ஒரு 40,000 தொழிலாளிகள்ல 230 ரூபாய் சம்பளம் தான் வாங்கிட்டு இப்பவும் போக்குவரத்து கழகம் 230 ரூபாய் சம்பளம் எல்லாம் இன்னைக்கு சாதாரணமா கூலி வேலை பார்ப்பவர்களுக்கு கூட 300 ரூபாய் 400 ரூபாய் என்று சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது போக்குவரத்து கழகங்களில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி ஒரு நாள் சம்பளம் 230 ரூபாய் வாங்குவது என்பது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கெல்லாம் போக்குவரத்து கழக நிர்வாகங்கள் என்ன காரணங்கன்னா என்னோட பணம் இல்லைன்னா தொழிலாளி வேலை செய்து விட்டு பணம் இல்லாமல் எப்படி போக முடியும்? அதனால இதையெல்லாம் அரசாங்கம் உரிய காலத்தில் ஏற்பாடு செய்யணும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்க பேச்சுவார்த்தையிலையும் அதுதான் பேசிக்கிட்டு இருக்கோம்.
தொடர்ந்து பேசலாம் திரு ஆறுமுகநயினார். போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை 1000 கோடி ரூபாய் அளவிற்கு வருடம் ஒன்றிற்கு அவர்களுக்கு இழப்பீடு ஏற்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த இழப்பீட்டிற்கான ஒரு பாதி தொகையை தான் அரசு வழங்குகிறது. இந்த இழப்பீடு அதிகமாக இருப்பதனால் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகை அவர்களுக்கு அளிக்கப்படாமல் இருக்கிறது. மேலும் இந்த போக்குவரத்து கழகங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 40,000 தொழிலாளர்களுக்கு நாள் ஒன்றிற்கு 210 ரூபாய் தான் அவர்களுக்கு சம்பளமாக வழங்கப்படுகிறது. ஆக இந்த போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க அரசு முன்வர வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் இங்கே வைக்கப்படுகிறது. தொடர்ந்து மற்ற போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி என்ன கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் கேட்கலாம். எங்களுக்கும் பப்ளிக்கும் பிரச்சனை உண்டாக்குறதே அதிகாரிங்க தான் சார். இந்த பம்பில் கை வச்சு 60 கூட போகல சார், 55 போகல. ஒரு வேகமா இளம் வயசு பையன் சைக்கிள் ஓட்டினா அவனை நாங்கள் சைடு வாங்க முடியாத அளவுக்கு தான் வண்டியோட வேகம் இருக்கு. ஆட்டோவை விட்டுருங்க, கூரை வண்டியை கூட நாங்களால சைடு வாங்க முடியாது. நல்ல கூரை வண்டி ஓடிச்சுன்னா அதை எங்களால் வண்டியால சைடு மாட முடியாது. நாங்கள் எப்படி நாங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் பயணிகளை கொண்டு சேர்க்க முடியுது? குறைந்தபட்சம் 2000 ரூபாயும் அதிகபட்சமாக 8400 ரூபாயும் சம்பள உயர்வு கொடுத்தார்கள். அப்பொழுது இந்த அண்ணா தொழிற்சங்கத்தை சார்ந்த தொழிலாளர் சங்கமான ஏடிபி சங்கமான பேரவை பொதுச் செயலாளர் சின்னசாமி அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், இந்த ஒப்பந்தத்தை விட ஒரு சிறப்பான ஒப்பந்தத்தை போடுவோம் என்று நாங்கள் ஒப்பந்தம் போட்டதை கிழித்து போடுவோம் என்று சொன்னார். அப்படி என்றால் இப்பொழுது 10ஆம் தேதி நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் 40% மேல்தான் அவர்கள் சட்டப்படி கொடுக்க வேண்டும். இதுதான் போக்குவரத்து தொழிலாளிக்கு அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியமாக இருக்கும். 26 வருஷம் பணியாற்றி இருக்கேன். டவுன் பஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பராமரிப்புன்றது 90% இல்ல, வேலைபளு ஜாஸ்தி. அரசாங்கத்தில் பாத்தீங்கன்னா 16 வகையான ஃப்ரீ பாஸ், இலவச பாஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது டவுன் பஸ் இப்போ புறநகர் பேருந்தை பயன்படுத்தி 30 கிலோமீட்டருக்கு 60 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டக்கூடிய அளவுக்கு டவுன் பஸ் மஃப்சல் அமைச்சுட்டு இருக்காங்க. அதனால பயணிகள் மத்தியில் எங்களுக்கும் பயணிகளுக்கும் வாக்குவாதம், அதனால பிரச்சனை, மன உளைச்சல் மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் பொழுது ஓய்வூதிய சீரமைப்பு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவுடைய யோசனை என்னன்னாக்கா, கழக நிர்வாகத்தில் இருக்கிற பணம், ஆர்பிஎஸ் கமிஷன்ல இருக்கிற பணம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிற பணம் இதெல்லாம் கையகப்படுத்தி அதற்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டையும் போட்டு ஏறத்தாழ 3500 கோடி ரூபாயை அரசாங்கத்திலே ஒப்படைத்து விட்டு மற்ற துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு எப்படி பென்ஷன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நிலையை நீங்க உருவாக்கலாம்னு சொல்லி யோசனை சொன்னோம். அந்த அரசாங்கம் சொன்ன யோசனை என்பது அப்படி கிடப்பில் கிடக்கிறது. சமூக பாதுகாப்பாக செயல்படக்கூடிய போக்குவரத்து கழகங்களுக்கு அரசாங்கம் டீசல் மானியம் கொடுக்கணும், டோல்கேட் வரிகளிலிருந்து வரி விலக்கு பெறணும், மோட்டார் வாகன சட்டத்திலிருந்து விதிவிலக்கு பெறணும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ஆண்டு ஒன்றுக்கு 500 கோடி ரூபாய் மிச்சப்படும் என்று அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்ப அரசாங்கம் அதெல்லாம் பரிசீலிக்க தயாராக. போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார் போக்குவரத்து தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த திரு சவுந்தரராஜ். மாற்று கருத்து உள்ளவர்கள், ஏதேனும் ஒரு சிறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒரு தாங்க முடியாத தண்டனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஒரு நாள் 2 நாள் பொதுவேலை நிறுத்தத்திலே பங்கெடுத்ததற்காக கூட 5000, 10,000 மாதந்தோறும் ஊதிய இழப்பு ஏற்படுவது, அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகும் கூட அவர்களுக்கு அந்த இழப்பு பென்ஷனிலே மற்றதிலே தொடரத்தக்க அளவிலே தண்டனைகள் வழங்குவது என்பது போன்ற கொடிய முறைகள் எல்லாம் இருந்தன. நாங்கள் முதல் பேச்சுவார்த்தையிலே எழுப்பியது இப்படிப்பட்ட எல்லா தண்டனைகளையும் ரத்து செய்ய வேண்டும். 2வது கட்ட பேச்சுவார்த்தையிலே இத்தனை ஒப்பந்தங்கள், கிட்டத்தட்ட 10 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன. இந்த அனைத்து ஒப்பந்தங்களிலும் அரசு எதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ, எதையெல்லாம் எழுத்துப்பூர்வமாகவே நாங்கள் செய்வோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ அவற்றையே நிறைவேற்றாமல் இருக்கிறார். ஆகவே அரசாங்கம் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற கண்டுள்ள அனைத்து விஷயங்களையும் பழைய ஒப்பந்தங்களையும் அமுல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். அதிலே பல சரத்துக்களை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. ஓய்வு பெற்றவர்களுக்கு கூட பணம் தராமல் இருக்கிறீர்கள். 1, 2 ஆண்டுகளான பிறகும் பிஎஃப் கிடைக்காமல், பணிக்குறை கிடைக்காமல், பென்ஷனுடைய ஒப்புவிப்பு தொகை கிடைக்காமல் தொழிலாளிகள் பெரும் அவதிக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற பிறகு அந்த பணத்தை கொடுக்க வேண்டும். சொசைட்டிக்கு அவர்கள் செலுத்துகிற பணத்தை சொசைட்டிக்கு செலுத்தாமல் அரசாங்கமே கையில் வைத்துக் கொள்வதால், கழகங்கள் கையில் வைத்துக் கொள்வதால் அவர்களால் கடன் வாங்க முடியவில்லை. எல்ஐசிக்கு பிடித்த பணம் எல்ஐசிக்கு போய் சேரவில்லை. இப்படி தொழிலாளிகளுடைய பணம் போக்குவரத்து கழகங்களால் 4000 கோடி ரூபாய் அளவுக்கு எடுத்து செலவழிக்கப்பட்டு விட்டது. போக்குவரத்தில் இருக்கிற நிதி நிலைமையை கணக்கில் வைத்து பார்க்கிற போது, நான் பட்ஜெட் என்கிற காரணத்தினால் நான் மாண்புமிகு முதலமைச்சர் நிதியமைச்சரை பார்த்து நான் கேட்டேன், ஒரு 6000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த பட்ஜெட்டிலேயே போக்குவரத்துக்கு நீங்கள் ஒதுக்காவிட்டால்
இங்க இருக்கிற பிரச்சனைகளும் தீராது, ஒப்பந்தமும் நடக்காது. ஆனால் நீங்கள் அதற்காக பணம் நீங்கள் ஒதுக்கவில்லை என்று நான் அதில் பேசியிருக்கிறேன். தொடர்ந்து திரு ஆறுமுக நாயனார், உங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை சுருக்கமா பதிவு பண்ணுங்க. பொதுவாக அரசாங்கம் எங்களுடைய வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாச தொகையை கொடுக்க வேண்டும். தொழிலாளர்களுடைய பணம் 4000 கோடி ரூபாய் எடுத்து செலவு செய்யப்பட்டிருக்கு, அந்த பணத்தை திருப்பி வழங்க வேண்டும். கடந்த 2 ஆண்டுகளாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பலன்கள் கொடுக்கப்படவில்லை, அந்த பலன்களை வழங்க வேண்டும். இதுவரை தினக்கூலி தொழிலாளர்களுடைய நிரந்தரம், ரிசர்வ் தொழிலாளர்களுடைய நிரந்தரம், அதுபோல எல்லோரையும் விட எல்லா துறையை விட எங்களுக்கு ஊதியம் குறைவு. அதனால எங்களுடைய ஊதியத்தை முறைப்படுத்தி தர வேண்டும். 1/4/2003 பிறகு பணிக்கு சேர்ந்தவர்களை பென்ஷன் திட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும். இதுபோன்ற பல முக்கியமான பிரச்சனைகள் என்பதற்கு இவ்வளவு முக்கியமான பிரச்சனைகளையும் அரசாங்கம் தீர்க்கணும். இதுவரைக்கும் நடந்த 4 கட்ட பேச்சுவார்த்தையில் அடிப்படையான இந்த பிரச்சனைகளுக்கு முடிவிடல. சில சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தினக்கூலி சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்குது, அதுதான் ஒரு மேஜரான முடிவு. மற்ற அடிப்படையான பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது ஏற்படல. அப்படி தீர்வு ஏற்படாவிட்டால் போக்குவரத்து கழகங்களில் தொழிலாளர்கள் மத்தியில் மீண்டும் ஒரு அரசாங்கத்தின் மீது கோபம் தான் ஏற்படும். அதனால அரசாங்கம் பேச்சுவார்த்தையை தீர்க்கணும். தீர்க்காவிட்டால் நாங்கள் அடுத்த கட்ட வேலை நிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களுக்கு கூட போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு ஆறுமுக நாயனார். போக்குவரத்து தொழிற்சங்கங்களை பொறுத்தவரை அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும், ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும், முறையான ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும், மேலும் பணியாளர்களுக்கான செலவு செய்த தொகையை மீண்டும் திருப்பித் தர வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு ஆறுமுக நாயனார் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.